ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக்ரூனி பாஸ்தா. இது நான் இந்தியன் ஸ்டைல்லையும், அதாவது இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சு அதே சமயத்தில் சாஸ் போட்டு செய்ய போகிறேன். ஒரு ஃப்யூஷன் மாதிரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கடாயில் நல்ல தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, அதோட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனியை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் அது குக் ஆகும். மீடியம் ஹீட்லேயே நல்லா 10 மினிட்ஸ் இப்படி பாயில் ஆகட்டும். பாருங்க, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு மக்ரோனி. இது இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். வாட்டர் எதுவும் இல்லாமல் ட்ரெயின் பண்ணிடலாம். இது மாதிரி ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே நான் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். அது போட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். நான் டொமேட்டோவை அப்படியே ஆட் பண்ண போகிறதில்ல. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்க தக்காளியை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். தக்காளியை பொடிசாக கூட சாப் பண்ணி போடலாம். பட் நல்லா வதங்கிடணும், அது ஸ்மாஷ் ஆகிடணும். அதுக்கு பதிலாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது கூட கறி ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். நான் பீஃப் எடுத்திருக்கேன். அதை நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா குக் பண்ணது இதை நான் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் மட்டன், சிக்கன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் டொமேட்டோ சாஸ் ரொம்ப ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம டொமேட்டோ ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் நான் இது கூட ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நீங்கள் சில்லி பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சாஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரொம்ப தேவையில்லை. ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் கூட போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆனோடனே நம்ம மேக்ரோனியை அதில் ஆட் பண்ணிடலாம்.
பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து சாஸ் வந்து இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணுறேன். சோயா சாஸாக இருந்தாலும் சரி, சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற மேக்ரோனியை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சில்லி பவுட்ரோ இல்லாட்டி சாஸோ எதுவும் கம்மியாக தெரிஞ்சுதுன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கலாம். மேக்ரோனி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சில்லி பவுட்ரும் சாஸை ஆட் பண்ணி நான் வந்து கிளறி விட்டுருக்கேன். இப்போ இது போதுமான அளவாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம், இல்லாட்டி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள்லாம் போட்டு நம்ம ஸ்டைல்லையும் செஞ்சு அதே சமயத்தில் கொஞ்சம் சாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சாஸு அப்புறம் சில்லி நல்லா காரமாக ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட அந்த பீஃப் போட்டது வந்து அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கறியோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஹைஃபையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.